ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ 4, அதாவது யார் கேப்டன் அப்படின்ற மூணாவது டாஸ்க் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து 24/7 லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் ப்ரமோ 4 அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக கேப்டனாக வந்து முதல் முறையாக பதவி ஏற்கிறார் துஷார் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியுது. ஸோ என்னன்னு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நிறைய போட்டிகள் வந்து வச்சாங்க. 1, 2, 3. ஸோ மூணாவது போட்டி ரொம்ப சிம்பிளாக இருந்தது. நம்ம முதல் 2 போட்டி மட்டும் எப்படி இருந்துச்சுங்க, அதாச்சும் அட்லீஸ்ட் போய் பொங்குதே, அப்புறம் வந்து துவைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பட் மூணாவது போட்டி வந்து ரொம்ப சிம்பிளானது தான், உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் இடத்துல துஷார் இருந்ததுனால அவர் முதல் செலக்ட் பண்ணுறாரு யார் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் இடத்துல வந்து நம்ம பிரவீன் இருந்ததுனால அவர் செலக்ட் பண்ணுறாரு. தேர்டு வந்து ஆதிரை. அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் உள்ளே போய் ஒரு செட்டப் மாதிரி இருக்குது. உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க் ஒரு இடத்துல இருக்குது, ஒரு இடத்துல யூனிஃபார்ம் இருக்குது, ஒரு இடத்துல வந்து ஃபேஸ் உடைய கவர் பண்ணுறதுக்கான அந்த பிளாக் துணி இருக்குது. ஸோ அந்த மூன்றுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துஷார் வந்து பிளாக் எடுக்கிறாப்புல, மாஸ்க்கை வந்து ஆதிரை எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பிரவீன் வந்து யூனிஃபார்ம் எடுக்கிறாப்புல. எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே நம்ம பிரவீன் காந்தி அறிவிக்கிறார், தைரியமான ஒரு முடிவு யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, இது என்னடா தைரியமான முடிவு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசனை தோணுது. அதில் வந்து இந்த மாஸ்க் போட்டு எல்லாத்துக்கும் ரெடி அப்படின்ற மாதிரி மாஸ்க், இன்னொரு வந்து ஒயிட் மாஸ்க்கு, இன்னொரு வந்து யூனிஃபார்ம்ங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு அப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி தைரியமாக வந்து நம்ம துஷார் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து கண்டஸ்டன்ஸோடைய செலெக்ஷன் தான் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் ஓட் பேசிஸ் தான் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லாருமே துஷார்னோடனே துஷாரை வந்து கேப்டன் ஆகிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆதிரை கேப்டனாக தான் நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி தோணுது. ஏன்னா லைவில் அவ்வளோ ஹேட் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஆதிரை. இது நீங்கள் நம்புவீங்களா நம்பலையாங்கிறது தெரில, அதுதான் உண்மை. ஸோ என்னென்ன ஹேட் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பட்டியலிடுற மாதிரிங்க. முதல் வந்து திவாகர்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி மேலே கோப்பையை க்ளீன் பண்ணும்போது ஹார்பிக்கில் பண்ணுறீங்களா, இல்லை தண்ணி ஊற்றி கழுவுறீங்களா, இல்லை சும்மா கழுவுறீங்களா? சும்மா பண்ணுறேன்ற. இல்லை சும்மா எப்படி அப்படி தொடச்சி விட்றீங்களான்னா, இல்லை ஹார்பிக் ஊற்றி தொடச்சி விட்றோம். அது எப்படி துடைக்கலாம், ஆசிட் தானே கையில், அப்படிலாம் பண்ணலாமா நீங்கள்? என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் பண்ணுறதுக்கான தகுதிகள் உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக போடுறா. திவாகர் மண்டை குழம்பு போய் சூடாயிடுச்சு கொஞ்சம். சரிம்மா நான் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படின்ற மாதிரி அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். இன்னொரு பக்கம் ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒழுங்காக உங்கள் பேச்சை நீங்கள் கேளுங்கண்ணா, வேறு உங்கள் பேச்சை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்கண்ணா அப்படின்ற மாதிரி ஒரே போர்டு. பார்வதி கலையரசன்லாம் வந்து டம்மி பீஸு ஒன்று வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டா தட் இஸ் குட். ஏன்னா அந்த இடத்துல பேசுகிறது அப்படிங்கிறது வேறு லெவல். ஆனால் கொஞ்சம் மரியாதை கொஞ்சம் அப்பில் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய வேலைக்காரன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இடம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. மற்றபடி ஷீ ஸ்போக் த கரெக்ட் பாயிண்ட் தான். ஏன்னா அந்த இடத்துல எல்லோரும் உட்காந்து போகிறப்ப க்ளீன் பண்ண முடியுது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த உரிமை இருக்குது கேள்வி கேட்குறதுக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமையும் இருக்குது. கரெக்டாக வெளியே போயிட்டு வந்தோடனே ஆகிலாம் வந்து தொடச்சி விட்டு கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டு போகணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது பண்ணுறாங்களாங்கிறது தெரில. அதை இவங்க கொண்டு வந்ததுக்கு நான் வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதற்கு ஆதிரைக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அப்சரா கிட்ட இவங்க பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது. என்னென்னா, அப்சரா வந்து நல்லா லிப்ஸ்டிக்லாம் போட்டு மூஞ்சில் ஃபேஸ் பேக்கு, ஃபவுண்டேஷன் அது இதுன்னு போடுறாங்க வைங்க. இந்த மாதிரி ஐலைனர் மட்டும் பண்ணிட்டு, நான்லாம் ஜஸ்ட் மேக்கப்பே போடுறது கிடையாது. ஐ ஆம் ஜஸ்ட் ஒன்லி ஐலைனர். ஐலைனர், கண்ணில் மஸ்காரா போடுறது, அதுவும் வந்து மேக்கப்பு தான். நீ டார்க்காக இருக்க, என்ன மூஞ்சி போட்டாலும் ஒயிட் ஆனால் நல்லா இருக்காதுங்கிறதுக்காக நீ டார்க்காக மெயின்டைன் பண்ணுற. அவன் நல்லா ஒயிட்டாக இருக்கா அப்சரா, அதனால் மேக்கப் போடுறான். இன்னொருத்தவங்க மேக்கப் பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் வந்துருச்சு. ஆதிரைக்கு வச்சு பொழக்கிறானுங்க. அப்சராவே பொழந்துட்டா கேமரா முன்னாடி போய். என்ன அது, எல்லாம் என்னுடைய உரிமை தானே, நான் என்னாலும் பண்ணலாம், இவளுக்கு என்ன அந்த உரிமை இருக்குது சொல்கிறதுக்கு? கேட்டா இவ யார் முதல் சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி போட்டு பறந்து விட்டான். ஸோ இதுதான் ஆதிரை கிட்டே இருக்கிற ஒரு மைனஸ். நிறைய விஷயங்கள் வந்து போல்டாக பேசணும்னு சொல்லி ஒரு பக்கம் பண்ணாலும் ஒரு பக்கம் ரொம்ப ஆட்டிடியூடாக தெரியுது. ப்ளஸ் ரகுடாகவும் இருக்குது. நல்லா தான் இருக்குது, நான் நல்லா இல்லைன்னு சொல்லலை. பட் கம்பேரிட்டிவ்லி திவாகர் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்ல மூடில் இருந்தார் போல், கொஞ்சம் ஆஃப் ஆகியிருந்தார். ஏன்னா தர்பூசணி பழத்துக்கு பசி வந்துருச்சுன்னா மயக்கமாயிருது. அதனால் அந்த பசியை ஏற்றிட்டாருன்னா திருப்பி வந்து அப்படியே குலைக்க ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு அரோரா கூட ஒரு லவ் கண்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் செல்ஃபி எடுத்துது. அரோரா கூட செல்ஃபி புள்ள மாதிரி விஜய் பண்ணுவார்ல, அந்த மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அடுத்து அப்படியே வெளியே வந்துட்டு அரோரா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, அரோரா உங்களை பார்த்தா அவனை தோணுது, லவ் பண்ண தோணுதான்றாரு. நோ வேலை கொடுக்கணும்னு தோணுது. என்னை பார்த்தா மட்டும் இச்ச வாய் மாதிரி தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போயிட்டார். ஸோ இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக கலாய்க்கிறது திவாகர் அல்டிமேட். ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, துஷார் கேப்டன் ஆனது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் கரெக்டாக குரல் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் இறங்கி அடிப்பான்னு பார்த்தா அடிக்க மாட்டான். அதுக்கு ஆதிரை கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா பின்னி பெடல் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சாரிங்க, கொஞ்சம் இதாக விக்கல் வருது. எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஆதிரை கேப்டனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
அடுத்து இந்த அரோரா பற்றி வரும். அரோரா துஷாரும் சேர்ந்து வந்துட்டு இப்போ பேக் நடப்ப இன்னும் மொத்தமாக படுத்துடக்கூடாது துஷார். அதனால் கொஞ்சம் கேப்டனான வேலையை கொஞ்சம் செய்யுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வியானா ஆக்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா அழகு வச்சு துஷாரை ப்ராங்க் பண்ணிருச்சு. இதுதான் வந்து நடந்துச்சு. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.